நினச்சிட்ருக்க? ஃப்ரீயாக விடுடி, நமக்கு தான் எதுவும் அடிப்படலைல்ல. அடிப்பட்டதெல்லாம் மேட்ரு இல்லடி. அவள் எவ்வளோ வேகமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு எப்படி திமிராக பேசினா பார்த்தியா? ஒரு சாரி கூட கேட்குறதுக்கு அவனுக்கு தோணலை. எவ்வளோ திமிரு, எவ்வளோ ஆட்டிடியூடு, எவ்வளோ திமிரா இவ்வளோ ஆட்டிடியூடாக நான் யாரையுமே பார்த்ததே இல்லை. இதுக்கப்புறம் அவனை பார்த்தாலும் எனக்கு எங்கேயாவது பார்த்தேன்னு வச்சுக்கேன், நான் மனுஷியாகவே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என் லைஃப்லேயே இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. கரெக்டு தாண்டி, எனக்குமே அது புரியுது. அவ்வளோ வேகமாக வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆனாலுமே அவன் இறங்கி வரும்போது ஒரு கில்ட் இல்லை, ஒரு பதட்டம் இல்லை. அவன் பாட்டுன்னு ஹாயாக நடந்து நான் உங்களை இடிக்காமல் இருந்ததுக்கு நீங்கள் தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றான். நானே ஃபஸ்ட்டு ஷாக்கில் இருந்தேன், உனக்கு எதாவது அடிபட்டுச்சா இல்லையான்ட்டு. ஆனால் அவன் பேசுறது எனக்குமே ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அந்தாண்டி எங்கள் அண்ணன் எப்பயுமே சொல்லுவான், இந்த பணக்கார பசங்களே இப்படி தான், நீ யாரை வேணால் நம்பு, நீ யார் கூட வேணால் பேசு, ஆனால் இந்த பணக்கார பசங்கிட்ட மட்டும் போகாத, பேசாத, அவங்க கிட்டேயே நெருங்க விடாதுன்னு சொல்லுவான். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அது தோணுது. சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், யாரோ ஒருத்தங்க பண்ணது கண்ணை இப்படி பேசுகிறானேன்ட்டு. ஆனால் எனக்கே இப்போ அப்படி தான் தோணுது. எனக்கு இந்த பணம் இருக்க திமிரால் தான் இப்படி பண்ணுறான், நம்மளை யார் என்ன பண்ணிவிடுவாங்க, என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு. ஏய், அதுக்குன்னு இவனை ஒருத்தனை வச்சுட்டு நம்ம எல்லாருமே அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுற முடியாது இல்லடி. இவனை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கூட அப்படி தானே நினச்சேன். ஆனால் இவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தோணுது, எல்லா பணக்காரங்களும் இப்படி தான் இருப்பாங்க போல். இப்போது பணம் இல்லைன்னா அவன் இவ்வளோ ஆட்டிடியூடாக இவ்வளோ திமிராக இருப்பானா? இதே பணம் இல்லைன்னா போலீஸ் கேஸ் வந்துடுமோ, போலீஸ் வந்துடுவாங்களோ, இல்லைனா கோர்ட் கிட்ட போகணுமோ அப்படின்னு பயம் இருக்கும். பணம் இருக்குல்ல, நம்ம கோர்ட் கிட்ட போனால் என்ன, போலீஸ் கிட்ட போனால் என்ன, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற திமிர் தான் எனக்கெல்லாம். அந்த திமிரில் தான் ஒரு சாரி கூட கேட்காம போகிறான். எனக்கு ஓகேடி, பிரேக் பிடிக்கல, அது அவனுக்கே தெரியல, அன்ஃபார்ச்சுனேட், எல்லாமே ஓகே. சரி, இப்படி நடந்துருச்சுன்னு ஒரு சாரி கேட்க தோணுதா? சரிடி விடு, நீ ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காது. இப்போ நம்ம இன்டர்வியூக்கு வேறு போகிறோம், காமா இரு. சரிடி, இனிமேல் அந்த சைக்கோவை நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னடி இது, உன் ஆஃபீஸ்க்கு தானே நான் அப்ளிகேஷன் போட சொன்னேன், என்ன நீ மாலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? ஹே, இது நம்ம அப்ளிகேஷன் போட்ட ஆஃபீஸ் தாண்டி, கரெக்டாக தான் வந்திருக்கோம், மால்லாம் இல்லை. ஏண்டி, எந்த நம்பிக்கையில் நீ இந்த ஆஃபீஸ்க்கு அப்ளிகேஷன் போட்டேன்? நம்ம மூஞ்சிக்கெல்லாம் எங்கள் வேலை கிடைக்கும் நம்புற நீ? அதே தாண்டி நானும் நினைக்கிறேன். நான் நெட்டில் தாண்டி அப்ளிகேஷன் போட்டேன், ஆஃபீஸ் ஃபோட்டோவை நான் பார்க்கவே இல்லை. லொக்கேஷன் இதுதான் காட்டுச்சு, பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. கிடைச்ச மாதிரி தான் இன்றைக்கி. ஏண்டி, அதான் உனக்கே தெரியுதுல்ல, நம்ம எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே போய் அசிங்கப்பட்டுக்கிட்டு. வா, மதியானம் வேறு ஆகிடுச்சி, அப்படியே பிரியாணி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்போம், நான் சொல்கிறேன். ஐயோ, சொல்கிறாளே. சரிடி வா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், உள்ளே போய் பார்த்துட்டே வந்துடுவோம். ஏண்டி, நம்ம என்ன பிக்னிக்காக வந்திருக்கோம், சுற்றி பார்த்துட்டு வருவோன்ற? கரெக்டு தாண்டி, நம்மளால் பிக்னிக் தான் போக முடியல. வா, இதையே சுற்றி பார்ப்போம். எப்படியும் ஒரு நாள் இங்கேயே ஆகிடும், நமக்கு அப்படியே அவுட்டிங் போன மாதிரி இருக்கும்ல. வழங்கும்டி, வழங்கும். வா. என்னடி, நம்மளை தவிர யாருமே இல்லை, ரிசப்ஷனிஸ்டும் கிடையாது. எப்படிடி போகிறது, எங்கே போகிறது? இது என்ன இவ்வளோ பெரிய ஆஃபீஸாக இருக்குது, எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னே தெரியலையடி. எங்கடி என்ன கூப்பிட்டு வந்திருக்க? ஏன்டி, ஏன் வந்ததுலேருந்து புலம்பிக்கிட்டே இருக்க? அங்கே ஒரு நேம் போர்டு போட்டிருக்காங்க பார், அதில் இன்டர்வியூ நேமும் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரும் வரும். நம்ம தான் ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம்ல, என்கிட்ட ரெசிப்ட் இருக்குது, வா வந்து உட்காருவோம். என்னவோ சொல்கிறேன், சரி அசிங்கப்படாமல் போனால் சரிதான். ஐயோ, இவன் இங்கே வந்திருக்கான், இதை பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகிடுவாளே, எப்படி விட்டது மறைக்கிறதுன்னு தெரியலையே. இவன் வேற போய் தொலையாமல் இங்கேயே நின்றுருக்காம்மா. போடா அந்த பக்கம், இவகிட்ட வேறு தேவையில்லாமல் வாங்கி கட்டிக்க போகிறான் இவன். என்னடி திரு முடிச்சிட்ருக்க, என்ன? நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. ஏய் நீயா, எங்கே போனாலும் பின்னாடியே வரது முடிவு பண்ணிட்டியா? ஓ, இந்த இன்டர்வியூ வர்றதுக்கு தான் நீ அவ்வளோ வேகமாக வந்தியா? நான் கூட நீ பெரிய பணக்காரன்னு நினச்சேன். இன்டர்வியூ வர்றதுக்கே கோட்டு ஷூட்டு வாடகை காரெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் இவனுக்கு. ஏதாச்சும் பேசுகிறானா பாரு, இப்போ கூட சாரி கேட்கணும்னு தோணுத பாரு இவனுக்கு. இவ்வளோ திமிரு எப்படி இருக்கும்போதே. இவனே பணக்காரனாக இருந்தால் அவ்வளோதான், இவனால் கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்குது. மூச்சை பாரு நல்லா, சைக்கோ. ஏய், நம்ம தாண்டி ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், யாராக இருந்தாலும் நமக்கு அப்புறம் தான் போகணும். இங்கேயும் தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ண வேணாம். ஏய், அவன் என்னடி வந்தான், நின்னா, பார்த்தான், அவன் பாட்டுன்னு உள்ளே போய்கிட்டே இருக்கான்.
நம்ம இங்கே 20 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். உனக்கு தெரியுமா இல்லையா நம்ம எங்கே தான் நிற்கிறோன்ட்டு? அவனை பார்த்தாலே எரிச்சலாக இருக்கு எனக்கு. தேவையில்லாமல் அவன் முன்னாடிலாம் அசிங்கப்பட முடியாதுடி. ஒழுங்காக என்னன்னு கேட்டு சொல்லு, நம்ம இங்கே நிற்கிறது கரெக்டாக என்னன்ட்டு. இவ ஒருத்தி அவனை பார்த்தாலே டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிடுவா. நம்ம கரெக்டாக தானே நிற்கிறோம். மேபி அவன் ரெக்கமெண்டேஷனில் வந்திருப்பான் போல இருக்கு. யாராச்சும் தெரியுமோ என்னவோ, அதான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டான். நீலா, உன்னோட ரெஜிஸ்டர் நம்பரும் நேம் தானே வந்திருக்கு. நீ தான் நெக்ஸ்ட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நீ உள்ளே போ ஃபஸ்ட்டு. நீங்கள் நிலாவா? எஸ் மேம், இட்ஸ் மீ. ஓகே நிலா, நீங்கள் எம்டிக்கு பர்சனல் செக்யூரிட்டி போஸ்ட்டுக்காக வந்திருக்கீங்க. ஸோ யூஸ்வலாக எம்டியோட பர்சனல் செக்யூரிட்டி எல்லாமே அவர் தான் வந்து இன்டர்வியூ பண்ணுவார். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே எம்டி வெயிட் பண்ணுவார். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே மேம், ஷார், தேங்க்யூ. என்னது பர்சனல் செக்யூரிட்டியா? ஐயோ, நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, அது வேறு எம்டி கூடவா? ஹெச்ஆர் கூட எடுத்தாலே சொதப்புவோம், இல்லை எம்டி வேறு. கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்காது. சரி, வந்ததுக்கு போய் அட்டென்ட் பண்ணிட்டு வருவோம். என்ன இவன் உட்காந்துருக்கான்? இவன் தான் இந்த ஆஃபீஸ்க்கு எம்டியா? சொத்தம். ஆல்ரெடி நமக்கு இந்த வேலை கிடைக்காது, இதில் இவன் வேறு. ஐயோ, இவன் மூஞ்ச பார்த்தாலே கோவம் வருது. இவனை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சோம். கடைசி இவன் ஆஃபீஸ்க்கே வந்திருக்குமே, அதுவும் இவனுக்கு பர்சனல் செக்யூரிட்டியா? வேலைக்கு ஆகுதுங்களா? நமக்கு இந்த வேலையே வேண்டாம், நம்ம கிளம்புவோம். உள்ளே வர சொன்னால் உள்ளே ஒருத்தவங்க வந்திருக்கோமே, ஒரு 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 ரெஸ்பாண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. சரியான சைக்கோ. இந்த சைக்கோ கூட நம்ம வேலை செய்யவே முடியுது, அதுவும் இவன் கூடயே முடியாதுப்பா, முடியாது. நிலா, கிளம்புவா, கிளம்பு. ஐயோ அம்மா. ஏய், பார்த்து பார்த்து. சிரித்து சிரித்துதான் பேசும் போதிலே வலைகளை நீ விரிக்கிறாய். சைவம் என்றுதான் சொல்லிக் கொண்டு நீ கொலைகளை ஏன் செய்கிறாய்? இது என்ன இங்கு வசந்த காலமா? இடைவெளி இன்னும் குறைந்து போகுமா? மேடம், எங்கேயுமே ஸ்டடியாகவே இருக்கிறது இல்லை போல். எங்கே போனாலும் விழுந்துக்கிட்டே இருக்கீங்க போலையே. இப்போ யார் மேலே கம்ப்ளைண்ட்டு? எனக்கு வேறு வேலை இல்லை. எங்கே போனாலும் கீழே விழுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வச்சுருந்தா மட்டும் பத்தாது. ஆஃபீஸில் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். உங்களோட டைல்ஸ் வலிக்க விட்டு தான் நான் கீழே விழ போனேன். ஓ, அப்படி. சரி சரி. என்ன மேடம், உங்கள் இஷ்டத்துக்குள்ளே வந்தீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வெளியே போகிறீங்க. ஏன் வந்தீங்க, எதுக்கு போகிறீங்க, எதுவுமே தெரியலையே. இன்டர்வியூக்கு வந்தேன். ஆனால் இங்கே ஒருத்தரை பார்த்ததும் இன்டர்வியூக்கு வந்ததும் வேஸ்ட்டு, இங்கே நிற்கிறதும் வேஸ்ட்டு நினச்சதான் நான் திரும்ப கிளம்பிட்டேன். ஏன் பயமாக இருக்கா? ஹலோ, பயமா? எனக்கா? காமெடி பண்ணாதீங்க சார். நிலா, என்னடி ஆச்சு உனக்கு? அந்த ஆள் பாட்டு இடுப்பில் கை வச்சு உன்னை தாங்கி பிடிச்சிட்ருக்கான். நீ எப்போ என்ன பேசிகிட்டு இருக்க? முதல்ல அவனை கையெடுக்க சொல்லடி. ஹலோ, எதுவாக இருந்தாலும் முதல்ல என்னை விட்டுட்டு பேசுங்க. கையெடுங்க முதல்ல. நிஜமா விட்டுறவா? நிஜமா தான். நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? முதல்ல விடுங்க. என்ன விட்டுருவேன். அப்புறம் விட்டதுக்கப்புறம் நீ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். விட்டுறவா? ஐயடா, ஆசை தான். நான்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன். விடுங்க முதல்ல. என்னம்மா முறைக்கிற? நீ தானே விடுங்க விடுங்கன்னு சொன்ன. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நான் விட்டா நீ ஃபீல் பண்ணுவேன்னு. சரி, இவன் ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சு இவங்ககிட்ட மாட்டிருக்கோம் பாரு. என் நேரம் காலையிலேருந்து சுற்றி சுற்றி இவங்ககிட்டயே மாட்டிகிட்ருக்கோம். சைக்கோ சைக்கோ. விடுங்க, அப்படி கீழே விட்டான் பாரு. சரி, அறிவு இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஹலோ, விடுங்கன்னா என்னை தூக்கிட்டு விடுங்கன்னு அர்த்தம், அப்படியே கீழே விடுங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஓ, அப்படி. நான் கூட நீங்கள் விடுங்கன்னு சொன்னதும் விட்டுட்டேங்க தெரியாமல். சரி, கை கொடுக்கவா, ஹெல்ப் பண்ணவா, எழுந்துக்க? உனக்கு தேவையில்லை, எனக்கு எதிர்க்க தெரியும். நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். என்ன மேடம், அடி எதுவும் பட்டிருக்கா? ஓகே தானா? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒன்றும் தேவையில்லை. உங்கள் கூடலாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது. நான் கிளம்புறேன். வாயெல்லாம் வெறும் பஸ் ஸ்டாப்பில் மட்டும்தான் போல இருக்கே. பரவாயில்ல, பயந்துட்டோம் தோத்துட்டோன்னு ஒத்துக்கிட்டீங்க, சந்தோஷம். கிளம்பலாம் நீங்கள். ஹலோ, யாருக்கு பயம்? எனக்குலாம் யாரை பார்த்தும் பயம் இல்லை, எதுக்கும் பயம் இல்லை. நான் எங்கே தோற்றேன்? நான் எதுவும் தோக்கலையே. அப்புறம் என்ன மேடம், இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி?
தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு எதுக்கும் பயம் இல்லை, யாருக்கும் பயம் இல்லை. பஸ் ஸ்டாப்பில் மட்டும் இல்லை, எனக்கு எங்கே தேவையோ எல்லா இடத்துலையும் என்னால் பேச முடியும். Please be seated. Shall we start? யா சார், ஷுவர். 1 minute. இது போதும், இன்டர்வியூவே தேவையில்ல. எனக்கு பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இவளுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த திமிரு, இந்த ஈகோ இதெல்லாம் தேவைதான். பரவாயில்ல, ஐ லைக் இட். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சார் இன்டர்வியூவை. ஷால் வி?